إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் இறை அச்சத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக, நேரு வழியில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. தூய்மையான உள்ளத்தோடு எல்லா அமல்களையும் அல்லாஹுடைய திருமுகத்திற்காகவே செய்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழ்ந்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சொர்க்க பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாக இன்று நாம் நம்முடைய உடை சுத்தம், உடல் சுத்தம், நம்முடைய உறைவிடம் சுத்தம், இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ள சுத்தத்திற்கு கொடுக்கின்றோமா? ஆடை நஜிஸ் இல்லாமல் இருப்பது என்பது வேறு. இன்று நாம் அதையும் தாண்டி நம்முடைய ஆடை அழுக்குகள் இல்லாமலும் பார்த்துக் கொள்கிறோம் இல்லையா? கரைகள் படாமல் பார்த்துக் கொள்கிறோம். சிறிய ஒரு உணவு கரை உடையிலே பட்டுவிட்டால் கூட உடனே அந்த உடையை நாம் மாற்ற முயற்சிக்கிறோம், உடனே நாம் அந்த ஆடையை மாற்ற முயற்சிக்கிறோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் சாதாரண மண்ணில் தான் தொழுதார்கள். மழை பெய்தாலும் அதே மண்ணில் தான், சேற்றிலே தொழுதார்கள். இன்று நாம் சாதாரண மண் தரையில் உட்காருவதே இல்லை. என் வீட்டில் எவ்வளவுதான் அழகான பளிங்கு கற்கள் போடப்பட்டிருந்தாலும், மார்பிள் போடப்பட்டிருந்தாலும், டைல்ஸ் போடப்பட்டிருந்தாலும், சுத்தமாக இருந்தாலும் அதில் நாம் உட்காருவதில்லை. ஏன்? ஆடை அழுக்காகி விடுமோ, கரைபட்டு விடுமோ என்றெல்லாம் பயப்படுகிறோம். சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் எவ்வளவு கரைபட்டு கொண்டிருக்கிறது சிந்தித்தோமா? நம்முடைய கல்வி எவ்வளவு அழுக்கடைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பேச்சினால், நாம் பேசக்கூடிய பேச்சின் காரணமாக அல்லாஹுவை மறந்து நாம் பேசக்கூடிய பேச்சுகளை நினைத்து பாருங்கள். நான் 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 என்று எத்தனை பேச்சுகளை பேசுகிறோம். ஒரு மனைவியிடத்தில் கூட நான் உனக்கு இதை கொடுத்தேன் என்று சொல்வது அல்லாஹ்விற்கு பிரியமானதல்ல. அல்லாஹ் கொடுத்தான், நீ யார் கொடுப்பதற்கு? நீ ஒரு கருவி, நீ ஒரு கருவி. அல்லாஹ் உன்னை கொடுக்க வைத்ததற்கு நீ நன்றி செலுத்த வேண்டுமே தவிர நான் கொடுத்தேன் என்று பெருமை அடிப்பதற்காக நீ கொடுத்தாயானால், சொல்லி காட்டுவதற்காக நீ கொடுத்தாயானால், நாளை மறுமையிலே நீ எப்படி அதற்காக அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்க முடியும்? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய சொற்களினால் பிறரை காயப்படுத்தும்படியாக, பிறரை ஏளனப்படுத்தும் விதமாக
அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எத்தனை சொற்களை நாம் சொல்கிறோம். இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்துகிறது, உள்ளத்தை அழுக்கடைய செய்கிறது, உள்ளத்தை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குகிறது. இந்த கல்பு இருக்கிறது, இந்த கல்புக்கு பெரிய தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எதோடு? நம்முடைய சொற்களோடு, நம்முடைய செயல்களோடு. நாம் எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை செய்கிறோமோ அந்த செயல்களோடு இந்த கல்புக்கு மிகப்பெரிய ஆழமான தொடர்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த கல்பை நோக்கி பேசுகிறான். இந்த கல்பும், இந்த கல்பை ஆட்டி படைக்கக்கூடிய மனிதனுடைய அக்கல் அறிவும் தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஒரு மனிதன் மீது கடமையாகுவதற்கு அல்லது கடமையாகாமல் இருப்பதற்குரிய அடிப்படை. பைத்தியக்காரன் இடத்திலே கை இல்லையா சொல்லுங்கள், கால் இல்லையா, கண் இல்லையா, ஆனால் அவன் மீது தொழுகை கடமை இல்லையே, அவன் மீது மார்க்க சட்டங்கள் கடமை இல்லையே. காரணம் என்ன? அவனால் அந்த கல்பை கண்ட்ரோல் செய்யக்கூடிய, அவனுடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய சக்தி இல்லை. அல்லாஹ் மன்னித்து விட்டான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்பை நோக்குகிறான். இந்த கல்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்த்துகிறான், இல்லை கண்டிக்கின்றான். இந்த கல்பை அல்லாஹ் நேசிக்கிறான், இல்லை அல்லாஹ் வெறுக்கிறான். மனிதன் இந்த கல்பை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நஜிஸிலிருந்து, அசுத்தங்களில் இருந்து எந்த அசுத்தம் இபாதத்தை கெடுக்குமோ, எந்த அசுத்தம் இபாதத்தை கெடுக்குமோ அந்த அசுத்தத்திலிருந்து நம்முடைய உடை நீங்கி இருப்பது, நம்முடைய உடல் நீங்கி இருப்பது, நம்முடைய உடை நீங்கி இருப்பது கட்டாயம். அதற்கு பிறகு அதிகப்படியான சுத்தம், வாசனை, இதுவெல்லாம் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய இயல்புக்கு நாம் தேடிக்கொள்ளக்கூடிய உபரியான விஷயங்கள். இதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினால் அல்லாஹ் அதற்கும் கூலி தருவான். அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் இந்த கல்பு அசுத்தத்திலிருந்து சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். நிய்யத் என்று ஒன்று இருக்கிறதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தொழுகையிலே திலாவத் என்று ஒன்று இருக்கிறது, கியாம் இருக்கிறது, ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது. இதுவெல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய அமல்கள். இந்த எல்லா அமல்கள், ருக்குனுகள், ஷரத்துகளை நிறைவேற்றுவதற்கு முன்பாக தொழுகைக்காக, இபாதத்துக்காக, தொழுகை என்ற இபாதத்துக்கு மட்டுமல்ல, எந்த இபாதத்தாக இருந்தாலும் முதலிலே கல்பு ஒரு அமலை செய்தாக வேண்டும். அதுதான் நியத். முதல்ல என்ன செய்தாக வேண்டும்? கல்பு ஒரு அமலை செய்தாக வேண்டும். அதுதான் நியத். அந்த கல்பு அந்த அமலை செய்யவில்லை என்றால் உங்களுடைய அத்தனை கியாம், ருக்கு, சுஜூத், இன்னும் என்னென்னவோ அவை அனைத்துமே வெறும் ஹரகாத், வெறும் அசைவுகளாக மட்டுமே இருக்கும். வெறும் அசைவுகளாக மட்டுமே இருக்குமே தவிர அமல்களாக ஆகாது. அமல்களாக எப்போது ஆகும், எப்போது மாறும்? உங்களுடைய நியத்தை கொண்டு. அல்லாஹ்விற்காக நான் தொழுகிறேன் என்று நீங்கள் நியத்து வைத்தால்தான் உங்களுடைய நிலை, நீங்கள் ஓதுவது, நீங்கள் குனிவது, நீங்கள் சிரம்பணிவது எல்லாம் இபாதத்தாக மாறும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் இந்த கல்பு எவ்வளவு முக்கியம் என்று. எது எவ்வளவு முக்கியமோ அதை நாம் அவ்வளவு மறந்திருக்கிறோம். எது எவ்வளவு முக்கியமோ அதை நாம் அவ்வளவு மறந்திருக்கிறோம். தொழுகையிலே நிலையிலே நிற்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். நம்மில் எல்லோருக்கும் சரியான உச்சரிப்போடு சூரத்துல் ஃபாத்திஹா வருகிறதா? ஏதாவது ஒரு சிறிய பெரிய குறைபாடு இருக்கும் தஸ்பீஹுகளை உச்சரிப்பதிலே. சரி, ருக்கு சுஜூத்
எப்படி சரியாக அமைதியாக நிதானமாக இஅ்திதாலோடு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைந்தார்கள், எப்படி நிமித்தார்கள், எந்த அளவுக்கு சமப்படுத்தினார்கள், இப்படியெல்லாம் நாம் செய்கிறோமா? செய்ய வேண்டும், ஆனால் செய்கிறோமா? குறை இருக்கிறதா இல்லையா? இந்த குறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், மன்னிக்க கூடியவன். ஆனால் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த அமல்களின் குறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு அடியான் ரியா என்று முகஸ்துதி, கல்பிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக என்று, அந்த அல்லாஹ்வுக்காக என்ற அந்த நியத்திலே கொஞ்சம் சமரசம் செய்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்படுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராஊன். அந்த தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் தொழுகைகளை அலட்சியம் செய்கிறார்களோ, பிற மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்களோ, அவ்வளவுதான். நியத்திலே ஒரு சின்ன கோளாறு வந்தது, மொத்த தொழுகையும் அல்லாஹு தஆலா வீணாக்கி விட்டான். அவன் சூரத்துல் பக்ராவை அப்படியே அழுத்தம் திருத்தமாக ஓதினாலும் சரி, கால் வலிக்க நின்று வணங்கினாலும் சரி, நெற்றி காய அவன் சுஜூது செய்தாலும் சரி, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ் நம்மை மறுமையின் நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொல்வான், உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனா? ஆம். எவ்வளவு கொடுத்தேன்? கணக்கு வழக்கின்றி. சுப்ஹானல்லாஹ். அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்பான், இந்த செல்வத்திலே நீ எனக்காக என்ன செய்தாய்? அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், இந்த செல்வத்தை எல்லாம் நான் அப்படியே உனது பாதையிலே வாரி இறைத்து விட்டேனே. சாதாரணமான விஷயமா? தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை எடுத்து பிறருக்கு கொடுப்பது என்பது நஃப்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு செயல், ரொம்ப கஷ்டமான ஒரு செயல், ரொம்ப சிரமமான ஒரு செயல் தர்மம் கொடுப்பது. அதனாலதான் அல்லாஹு தஆலா ஜக்காத்தை இரண்டாவது ஆக்கினா, தொழுகையை முதல்ல ஆக்கினா. தொழுகையை முதல்ல, ஜக்காத்தை இரண்டாவது. எது லேசோ அது முதல்ல அல்லாஹ் வச்சுட்டான். ஷஹாதா சொல்றது லேசு முதல்ல வச்சுட்டான். அடுத்த லேசு தொழுக, அதுக்கு அடுத்தது. இப்படியாக சிரமத்தில் இலகிலிருந்து கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் சிரமம், இப்படியாக அல்லாஹு தஆலா ஹஜ் வரைக்கும் கொண்டு செல்கிறான். சகோதரர்களே, இப்பேற்பட்ட சிரமத்தை அவன் செய்தாலும் அங்கே என்ன சுத்தமாக இல்லை? உள்ளம் சுத்தமாக இல்லை, நியத்து சரியில்லை. மொத்த சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்ததற்கு பிறகு கூட நாளை மறுமையிலே அவன் எங்கே செல்கிறான்? முகம் குப்புற நரக நெருப்பிலே வீசி எறியப்படுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த கல்பை சுத்தப்படுத்துவது என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. முகஸ்துதியிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். பெருமை, புகழ், நான் என்ற அகம்பாவம், என்ற கர்வம், என்ற ஆணவம், என்ற தலைகணம், தற்புகழ்ச்சி செய்வது. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. நான் ஆலிம், நான் கொடைவல்லல், நான் சிறந்தவன், நான் தாயி, நான் பெரிய சுத்தமானவன், எனக்கு தெரியும் நான் என்ற அந்த அனானியத், இப்லீசுடைய குணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆசைகள், அல்லாஹ் எதை ஹராமாக்கி விட்டானோ, அல்லாஹ் எதை ஹராமாக்கி விட்டானோ அதை ஆசைப்படுவது. உங்களது உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, விருப்பம் சார்ந்த எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதிலே நமக்கு அனுமதிக்கப்பட்டது இருக்கிறது, அனுமதிக்கப்படாததும் இருக்கிறது. இரண்டு சகோதரர்கள் தந்தையுடைய சட்டை பாக்கெட்,
அவரவருக்கு தேவையானதை பாக்கெட்டிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். இன்று 10 மணிக்கு தந்தை இறந்து விடுகிறார். 10:05 ஒரு சகோதரர் தன்னுடைய தந்தையின் அந்த பாக்கெட்டிலிருந்து, அவருடைய கல்லாவிலிருந்து இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளின் அனுமதி இல்லாமல் எடுத்தானே ஆனால் அவன் ஹராமை எடுத்து விடுகின்றான். வாரிசுகளுடைய சொத்து அங்கே, வாரிசுகளுடைய ஹக்கு அங்கே சம்பந்தப்பட்டு விடுகிறது. உன்னுடைய தந்தை வாழும் வரை அல்லாஹ் அனுமதித்து விட்டான், உங்களுடைய தந்தையின் சொத்துக்களில் இருந்து நீங்கள் சாப்பிடலாம் என்று. பெரிய அண்ணன் வருவார், அவருக்கு 100 ரூபாய் தேவைப்படும், அவர் 100 ரூபாய் எடுத்துட்டு போவார், அத்தனை வாங்கிட்டு போவார். சின்ன தம்பி வருவார், அவர் 10 வயசு, எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்தா போதும் பாரு. ஒருத்தர் வருவார் 10 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். அதே நேரத்தில் எப்பொழுது தந்தை இறந்து விடுகிறாரோ, தாய் இறந்து விடுகிறாரோ, அதிலிருந்து அவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளின் அனுமதி இல்லாமல் அவர்களுக்குரிய பங்கை கொடுக்காமல் 1 ரூபாய் என்ன 1 பைசாவை எடுத்தால் கூட ஹராம். எல்லாவற்றிலும் சகோதரர்களே, இதுதான் மார்க்கம். இதற்குத்தான் நம்முடைய இஸ்லாம் மனிதனுடைய உடலை, உயிரை, பொருளை, அறிவை, சமூகத்தை பாதுகாக்கக்கூடியது நம்முடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை கொண்டுதான் நம்முடைய சமூகத்தை சுத்தப்படுத்த முடியும், நம்முடைய கல்வை சுத்தப்படுத்த முடியும், நம்முடைய ஈமானை, இஸ்லாமை, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய சமுதாய வாலிபர்களை, பெண்களை, ஆண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதீ ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய மார்க்கத்தை சீர்படுத்திக் கொடு. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய மார்க்கத்தை சீர்படுத்திக் கொடு. என்ன அர்த்தம்? என்னை மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவனாக ஆக்கு. சொல்லிவிட்டு சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்தை கொண்டுதான் பாதுகாப்பு இருக்கிறது. இஸ்மத்து அம்ரி, என்னுடைய எல்லா காரியங்களின் பாதுகாப்பும் இந்த தீனை கொண்டுதான் இருக்கிறது என்று மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? மார்க்கத்தை சிரமமாக, நெருக்கடியாக, இடையூறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தவறான புரிதல் இந்த மார்க்கத்தின் மீது இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். 11 சத்தியங்களை அல்லாஹ் செய்கிறான். அல் குர்ஆனுடைய சூறாக்களில் வேறு எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் தஆலா இத்தனை சத்தியங்களை செய்யவில்லை. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. இந்த நஃப்ஸ், இந்த கல்பு, இந்த ஆன்மாவை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது 11 சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்கிறான், மனிதனே, உனது ஆன்மாவிற்குள் நல்லதை புரிய வைத்திருக்கிறோம், கெட்டதையும் புரிய வைத்திருக்கிறோம். உன்னுடைய கல்புக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறோம். அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி நீ வெற்றியை தேடு. அந்த ஆன்மாவை பாவங்களிலே புதைத்து நீ நஷ்டமடைந்து விடாதே, கேவலப்பட்டு விடாதே, மறுமையில் அசிங்கப்பட்டு விடாதே. 11 சத்தியங்கள். அல்லாஹ் அக்பர். அல் குர்ஆனுடைய அத்தனை 1000 வசனங்களில் வேற எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் இத்தனை சத்தியங்களை செய்யவில்லை. ஒரே சூறாவிலே 11 சத்தியங்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஃப்ஸை பற்றி சொல்கிறான். சூரியன் பகல், சந்திரன் இரவு அல்லாஹ் சொல்கிறான். இந்த கல்பு அப்படிதான். இதிலே ஈமான், அமல சாலிஹ், நற்குணங்கள், இறையச்சம், தக்வா, நல்லொழுக்கம், நல்ல குணங்கள் வந்துவிட்டால் இது சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும். இல்லை என்றால் உடல் அழகாக இருக்கலாம், உடை அழகாக கவர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உள்ளமோ வெறுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் அவர்? ஹபஷா நாட்டை சேர்ந்த ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்தவர். யார்? லுக்மான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கண்ணியமானவர். நபிமார்களை பற்றி பெருமையாக பேசுவதை போன்று அல்லாஹு தஆலா லுக்மானை பற்றி பெருமையாக பேசுகிறான். வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. அவருடைய பெயரிலே ஒரு சூரா ஓதப்படுகிற ஒரு சூறாவை அல்லாஹ் வைத்து விட்டான் என்றால், அவருடைய அறிவுரைகளில் சிலவற்றை அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்றால், எந்த அளவு உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்தி இருப்பார் சகோதரர்களே என்று நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு அந்த உணர்வே வருவதில்லை. என்னுடைய பார்வை, என்னுடைய கல்வை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குகிறதா இல்லையா? நான் எதை கேட்கிறேனோ அது என்னை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குகிறதா இல்லையா? ஏன், நான் யாரிடம் பழகுகிறேனோ, நான் யாரிடம் பழகுகிறேனோ அவன் ஒன்று என்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடியவனாக இருப்பான், இல்லை என்னை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்கக்கூடியவனாக இருப்பான். நாளை மறுமையிலே ஒரு கூட்டம் வருவார்கள், தங்களுடைய விரல்களை கடித்து கடித்து கை முழங்கை வரை கடித்து துப்பி விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், يوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا. சூரத்துல் ஃபுர்கான் படித்து பாருங்கள். நான் தூதரோடு நட்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது நமக்கு இல்லை, நபிமார்கள் இல்லை, ஆனாலும் நாம் அவர்களோடு நட்பை ஏற்படுத்தலாம். எப்படி? அவர்களுடைய வழிகாட்டுதல்படி நாம் அமல் செய்வோமே ஆனால், அவர்களை நேசிப்போமே ஆனால், அவர்களுடைய அமல்களை, அவர்களுடைய தீனை பின்பற்றுவோமே ஆனால், அந்த மனிதன் சொல்வான், நான் அவனை எனது நண்பனாக, எனது சகோதரனாக, எனது உற்ற தோழனாக நான் எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா லகத் அضلني عن الذكر بعد إذ جاءني. என்னை வழிகெடுத்து விட்டானே, என்னை வழிகெடுத்து விட்டானே. சகோதரர்கள், நினைத்து பாருங்கள், எத்தனை நல்லவர்கள் கெட்ட தோழமையால் கெட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவுடைய வசனத்தை ஓதும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பு வருகிறது. இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உடனே இறைஞ்சுவார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா வ கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொடு, நீதான் இந்த உள்ளத்தினுடைய, இந்த நஃப்ஸுடைய பொறுப்பாளனாக, பாதுகாவலனாக இருக்கிறாய், இதனுடைய எஜமானனாக இருக்கிறாய், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியவர்களில் நீயே மிக சிறந்தவனாக இருக்கிறாய். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன். فألهمها فجورها وتقواها என்ற வசனத்தை ஓதியபோது, اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய நமது தேவைகளில் மிகப்பெரிய தேவை இந்த உள்ளத்தின் சீர்திருத்தம், இந்த கல்புடைய வெற்றி, இந்த ஆன்மாவின் வெற்றி, இந்த ஆன்மாவை நன்மை, இந்த ஆன்மாவுக்கு தேவையான நன்மைகள், நல்லொழுக்கங்கள், நல்ல பண்புகள். உடலுக்கு தேவையான உணவை கேட்கிறோம், காசை கேட்கிறோம், செல்வத்தை கேட்கிறோம், வசதியை கேட்கிறோம், இல்லையா? ஆனால் இந்த கல்புக்கு தேவையானதை எந்த அளவு அக்கறையோடு வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்து பாருங்கள். அவர்கள் கேட்டது மறுமைக்காக மட்டுமே, அவர்கள் கேட்டது இந்த கல்புடைய சீர்திருத்தத்திற்காக மட்டுமே. அதிகப்படியாக உலகத்திற்காக அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், கடன் பெருகி விடுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. அதிகப்படியாக ஓமின் கலபத்தித் தைன், மனிதர்களின் ஆதிக்கம் என் மீது ஏற்படுவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அதாவது உலகத்தில் எவ்வளவு குறைவான தேவையை கேட்க முடியுமோ அவ்வளவு குறைவானதை கேட்டார்கள். மறுமைக்கு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாமோ
மறுமைக்கு எவ்வளவு குறைவாக கேட்க முடியுமோ அவ்வளவு குறைவாக கேட்கிறோம். துன்யாவுக்கு எவ்வளவு அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க முடியுமோ அவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்து, நீதான் இதை சுத்தப்படுத்தக்கூடியவர்களில் மிக சிறந்தவன், நீ இதனுடைய பொறுப்பாளன், பாதுகாவலன், நீ இதனுடைய தலைவனாக இருக்கிறாய். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவிலே எழுந்தவர்கள் எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலை காணவில்லையே, ஒரே பாயிலே படுத்திருக்கும் பொழுது உடலை காணவில்லையே என்று கையை இப்படி தட்டி தடவி பார்க்கிறார்கள். கடைசியிலே பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருக்கிறார்கள். சஜிதாவிலே ஏதோ சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி அஅதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று துஆவை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் தஹஜ்ஜுடைய தொழுகை சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், என் இறைவா, என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்து அல்லாஹ். எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து கவலைப்பட்டிருப்பார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அவர்களே இத்தகைய துஆக்களுக்கு இவ்வளவு அதிகம் தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, நம்முடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நினைத்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் நமக்குள் ஒரு வருஷத்தில் ஒன்று வந்தால், நல்ல மாற்றம் ஒரு வருஷத்திலே நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று வந்தால், ஒரே நாளிலே 100 கெட்ட மாற்றங்கள் வந்து விடுகின்றன. அந்த அளவுக்கு கெட்டதோடு பழகி, கெட்டதை பார்த்து, கெட்டதை கேட்டு, அந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடி வருமோ அந்த மாதிரி நம்முடைய ஆன்மாக்கள் கெட்டதை, தீயதை, அசிங்கத்தை, தவறானதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றனவே. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நமக்கு எவ்வளவு முக்கியம் இந்த துஆக்களை ஓதுவது, நம்முடைய கல்புடைய சுத்தத்தின் மீது நாம் கவனம் செலுத்துவது. நம்முடைய தொழுகை அப்போதுதான் பரிசுத்தம் அடைகிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நம்முடைய நோன்பு இந்த கல்பு சுத்தமாக இருப்பதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே உயர்கிறது. எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, இந்த கல்புடைய சுத்தத்தோடு அது கலக்கும் போது சுப்ஹானல்லாஹ், அதுதான் உண்மையான அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறைவான ஒரு இபாதத்தாக, மறுமைக்கான வெற்றிக்கான இபாதத்தாக மாறுகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நல்ல துஆக்களை செய்ய வேண்டும். நம்முடைய உலக வாழ்க்கைக்கு கேட்பதை விட நம்முடைய கல்புக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்முடைய கல்பை நாம் பரிசோதிக்க வேண்டும். என்னிடத்திலே என்ன கெட்ட குணம் இருக்கிறது, நான் என்ன தவறு செய்கிறேன், என்னிடத்திலே என்ன தீய பண்பு இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக உணர்ந்து படித்து அந்த அறிவுரைகளை கொண்டு நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்ட உள்ளத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு, அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்குணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கல்பை, நஃப்ஸை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கெட்ட தீய குணங்கள், பண்புகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்துவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.